வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு செய்தி, ஷாக்கிங்கான ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு, ஆர்டிக்கலை படிக்க முடிஞ்சிச்சு. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா, 7 லட்சம் மாணவர்கள் இலவச கல்வியை தமிழக மாணவர்கள் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஆர்டிக்கல். என்னது, 7 லட்சம் மாணவர்கள் இலவச கல்வியை இழந்துட்டாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு தேடி படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மும்மொழி கொள்கையை பற்றியும் புதிய கல்விக் கொள்கையை பற்றியெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம். பார்த்தீங்களா, நவோதயா பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, 1986 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நவோதயா பள்ளிகள் கூட தமிழகத்தில் இல்லை. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் 4 நவோதயா பள்ளிகள் இருக்குது. புதுச்சேரியுடைய டோட்டல் எம்பி எவ்வளோ? ஒரு எம்பி. புதுச்சேரிக்கு ஒரு எம்பி, 4 நவோதயா பள்ளிகள் இருக்குது. நவோதயா பள்ளிகள் மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூலு இந்தியாவில் இல்லை. அவ்வளவு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்க இலவசமாக. ஏன் அந்த பள்ளிகளை தமிழகத்துக்குள்ளே வரவிட மாட்டாங்க? ஏன்னா அந்த பள்ளிகளில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வரவிட மாட்டாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். ஆனால் அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பாஜக கடும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நவோதயா பள்ளிகள் வந்துச்சுன்னா திமுக அரசியல் கட்சியில் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் படுத்துரும். ஏன்னா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இலவச கல்வியில் இங்கே குவாலிட்டியான எஜுகேஷன். ஒரு விஷயம் சொல்கிறேன், புள்ளி விவரம். 2022 வெளியான ரிசல்ட், 10th ரிசல்ட்டில் நவோதயா பள்ளிகளுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா? ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 99.71%. 10th பாஸ் பர்சன்டேஜ் 99.71 விழுக்காடு. இதே 12th பார்த்தீங்கன்னா 98.9 விழுக்காடு மாணவர்கள், நவோதயா பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஆவரேஜுங்க இது. 99%, 98% அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜ். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நவோதயா பள்ளிகள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா தனியார் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய நிலைமை படுத்துரும். அதனால வரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இவங்களுக்கு. இதை மொழியை காரணமாக காட்டி இதை வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கருத்து இதுவாக தான் இருக்குது. இதில் நவோதயா பள்ளிகள் பற்றி இன்னும் சில அப்டேட் சொல்கிறேன், கேளுங்க. என்ன தெரியுமா, 1986 இது கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நவோதயா பள்ளிகள் இருக்குது தெரியுமா? 661 நவோதயா பள்ளிகள் இருக்கான். தமிழ்நாடு தவிர மீதி எல்லா மாநிலங்கள்லையும் நவோதயா பள்ளிகள் இருக்குது. போட்டி போட்டுக்கிட்டு மாநில அரசாங்கம் எங்களுக்கு நவோதயா பள்ளிகள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட அப்படி தான் போட்டி போட்டுட்டு கேட்குறாங்க. இப்போ டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கேபினட் மீட்டிங்கில் ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நம்ம நாட்டுடைய எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக புதிதாக 85 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், 28 புதிய நவோதயா பள்ளிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 28 புதிய நவோதயா பள்ளிகளில் போட்டி போட்டுக்கிட்டு கர்நாடகா பார்த்தீங்க அப்படின்னா 5 வாங்கிக்கிறாங்க. தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 7. கர்நாடகா தெலுங்கானாலாம் பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி நடக்குது? காங்கிரஸுடைய ஆட்சி நடக்குது. போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 9 நவோதயா பள்ளிகள் ராஜஸ்தானுக்கு போயிருக்கு. இங்கே தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நவோதயா பள்ளிகளை எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி போட்டி போட்டுக்கிட்டு கர்நாடகாவில் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணும் நவோதயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடம்பிடிச்சு வாங்கிக்கிறாங்க. இதுதான் முரண்பாடின் மொத்த உருவம் அப்படிங்கிறது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போகிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, இந்த நவோதயா பள்ளிகள் இருக்குது பார்த்தீங்களா, ரஃபாக இந்தியா ஃபுல்லாக 661 சொன்னல, ஒரு 600 வச்சுக்கலாம். 600 இருக்குது. நவோதயா பள்ளிகளுடைய சீட்டு ஒரு ஸ்கூலுக்கு மொத்தம் 560 ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு பள்ளிக்கு, ஒரு நவோதயா பள்ளிக்கு 560 மாணவர்கள் அப்படின்னா தமிழகத்தில் மொத்தம் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது? 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 38 × 560 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1986 இருந்து 2025 வரைக்கும் நவோதயா பள்ளிகள் இல்லை. அப்போ 36 வருஷம் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 36 வருடம் இன்ட்டு 38 மாவட்டங்கள் இன்ட்டு ஒரு பள்ளிக்கு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி அப்படின்னா 560 ஸ்டூடெண்ட். டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 லட்சத்தை கிராஸ் பண்ணுது. அப்போ 7 லட்சம் மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடச்சிருக்கும் நவோதயா பள்ளிகளில். இந்த 36 வருடங்களாக அது மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வேதனையின் உச்சம். இந்த நவோதயா பள்ளிகளில் 30% பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு இடஒதுக்கீடு, 3% ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 3% ரிசர்வேஷனு. இந்த நவோதயா பள்ளிகளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடச்சிடும். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை. அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறணும், அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நவோதயா பள்ளிகளுடைய நோக்கம். இதனால் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 75% ரிசர்வேஷன். இப்போ நவோதயா பள்ளிகளில் ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னா கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்களில் 75 பேர் கிராமப்புறங்கள்லேருந்து தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சமூக நீதின்னு பாருங்கள். இது அண்ணாமலை சொல்கிறாரு, பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சிச்சு அப்படின்னா மாவட்டத்தில் 1 அப்படிங்கிறத மத்திய அரசாங்கத்துடைய இலக்கு. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு நவோதயா பள்ளிகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்துருக்காங்க, ஸ்ட்ராங் படுத்திக்கிருக்காங்க.
அண்ணாமலையுடைய இலக்கு என்ன தெரியுமா? பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சிச்சுன்னா ஒரு மாவட்டத்தில் 2 நவோதயா பள்ளிகள் உருவாக்கப்படும். ஒரு மாவட்டத்துக்கு 2. அந்த நவோதயா பள்ளிகளுக்கு காமராஜருடைய பெயர் சூட்டப்படும். காமராஜர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்படும் அப்படின்னு அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதுக்காகவே பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நவோதயா பள்ளிகளில் 6th இருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச கல்வி, உணவு, உறைவிடம், சீருடை, காலனி, புத்தகம், எழுதக்கூடிய பொருட்கள், மருத்துவ செலவு எல்லாம் ஃப்ரீ. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டல் ஃப்ரீ. 6வதுலேருந்து 8வது வரைக்கும் டோட்டல் 100% ஃப்ரீ. 9th பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ தெரியுமா? மாதம் ஃபீஸே 600 ரூபா தான். விஜய் வித்யாசிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் நடத்திக்கிருக்காருல, நேற்று தான் அந்த செய்தி வெளிவந்துச்சு. அண்ணாமலை அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. அந்த பள்ளியில் ப்ரீ கேஜிக்கு 45,000 ஃபீஸுங்க. ப்ரீ கேஜிக்கு 45,000 ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு. இதில் பாருங்கள், நவோதயா பள்ளிகளில் 6வதுலேருந்து 8வது வரைக்கும் 0, காசே கிடையாது. 9th மாதம் 600 ரூபா தான் ஃபீஸு. எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா? இதை எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க? ஏன் மாநிலம், அதுவும் தமிழ்நாடு மட்டும் ஏன் இதை வந்து தடுக்குது? அப்போ பாஜக சொன்ன மாதிரி நவோதயா பள்ளிகள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இங்கே பொலிட்டீஷியன்ஸ் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய அந்த டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். பொதுமக்கள் இங்கே வந்துடுவாங்க, இதை தேடி வந்துடுவாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இதுக்கு கொடுத்துருவாங்க. அதனால மொழியை காரணமாக காட்டி ஹிந்தியை திணிச்சிருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டு நவோதயா பள்ளிகளை வரவிடாமல் இவ்வளோ நாள் தடுத்து வச்சுருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க சமூக வலைதளத்தில். மத்திய அரசாங்கம் கொடுக்க தயாராக இருக்காங்க. மாநில அரசாங்கம் சைடிலிருந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நிதி கொடுக்கறது, மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் கிடையாது. ஒரு 30 ஏக்கர் நிலத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 30 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்டமாக நவோதயா பள்ளிகளை மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துரும். இப்படி நவோதயா பள்ளிகள்னால வேலை வாய்ப்பும் உருவாகும். ஆசிரியர்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த ஸ்கூல்ஸ்லாம் வேலை கிடைக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இது மாதிரி மொழி அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க பார்க்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இலக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.